ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நீங்க கண்ணால பார்க்கிற பல விஷயங்கள் இருக்கிறது. இயற்கையாக இருக்கலாம், படைப்புகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், காரியமாக இருக்கலாம், உங்கள் வாழ்வில் நிறைவேற வேண்டிய ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். அது எப்படி உருவாக்கப்பட்டது, அந்த காரியங்கள் எப்படி துவக்கப்பட்டது, எப்படி படைக்கப்பட்டது, அதை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாக புறப்பட பண்ணி, அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாய் புறப்பட பண்ணி. அதாவது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒரு உறவு வராதா, எனக்கு ஒரு வரவு வராதா, என் வாழ்வு ஒரு காரியம் அமையாதா, பாதிக்கப்பட்ட என்னுடைய உறுப்புகள் புதிய உறுப்புகளாய் மாறாதா, நான் இழந்து போன ஆசீர்வாதங்கள் மீண்டும் கிடைக்காதா, நான் இழந்த வாழ்க்கை, இழந்த உறவு, இழந்த வரவு, இழந்த எல்லா விதமான மேன்மைகள் மீண்டும் கிடைக்காதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, அதை உற்பத்தி செய்யறது யாரு, அதை துவக்கிறது யாரு, நீ எதிர்பார்க்கிற காரியத்தை உண்டு பண்றது யாரு, அது நான் தானே. அந்த காரியத்தை பெரிய சேனையை போல, பெரிய பல்கான அந்த பிளஸிங்ஸ, சேனையை லக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணுகிறவர். அப்படின்னா உங்க வாழ்க்கையில அந்தந்த காலகட்டத்தில் எதை நீங்க பெறணுமோ அதை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா, லக்கத்திட்டமாய், அதாவது 12 வயசுல நீங்க பெறணும், மிஸ் பண்ணிருக்கலாம். 18 வயசுல பெற்றிருக்கணும், மிஸ் பண்ணிருக்கலாம். 20 வயசுல பெற்றிருக்கணும், மிஸ் பண்ணிருக்கலாம். 25, 30 மிஸ் பண்ணிருக்கலாம். 35, 40 தவறு விட்டிருக்கலாம். 35, 45, 50, 55 தவறு விட்டிருக்கலாம். நீ எங்க தவறுனாலும் அந்த வயதுக்குரிய, நம்பருக்குரிய, எண்ணிக்கைக்குரிய லக்கத்திட்டமாய் ஆண்டவர் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக, வேலையா அத பேரா கூப்பிட வேலை, வருமானம், என்ன கணவன் வேணுமா, என்ன மாப்பிள்ளை வேணுமா, என்ன பொண்ணு வேணுமா, உனக்கு குழந்தை வேணுமா, உனக்கு என்ன ஊழியம் வேணுமா, உன் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை பேர் பேராக அழைக்கிறவராமே, அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் உனக்காக அவர் ஆயத்தம் பண்ண அந்த பிளஸிங்ஸ் மிஸ் நீ பண்ணிருந்தாலும், நீ தவற விட்டிருந்தாலும், உனக்காக குறிக்கப்பட்ட பிளஸிங்ஸ் குறையாம ரெடியா ஆயத்தம் பண்ணி அவர் வச்சிருக்காரு. அது குறையவே இல்லை. உனக்காக திட்டம் பண்ணது அது குறையவே இல்லை. நீங்க நினைச்சிருக்கலாம் வயசாயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, ஒன்றும் மேட்டரும் கிடையாது. உனக்காக தீர்மானம் பண்ண அந்த பிளஸிங்ஸ் ஃப்ரெஷ்ஷா தேவன் வச்சிருக்கிறாரு. உன் சைஸுக்கு நீ போட வேண்டியது வேற சைஸ் கொண்ட எவருக்கும் பத்தாது, வேற யாருக்கும் செட் ஆகாது. உனக்குரிய பிளஸிங்ஸ் அது உனக்கு மட்டும்தான். நீ ஒருவேளை அதை மிஸ் பண்ணி இருக்கலாம், ஆனால் அதை உனக்கு கொடுக்கிற ஆண்டவர் மிஸ் பண்ணாம உனக்கு கொடுப்பதற்காக அந்த பிளஸிங்ஸ் யாரும் எடுக்கல. குறையே இல்லாத பிளஸிங்ஸ் உனக்காக தேவன் வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம், யாக்கோபே தேவனுடைய பிள்ளையே, மீட்கப்பட்ட ஜனமே, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். இதை மீட்கப்பட்ட ஜனங்கள் அறியாம நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஒன்னும் பேர மாட்டேங்குது, ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். மக்கள்னா யாரும் இல்லை, நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் பல நேரத்துல. ஜெபம் பண்ணி என்ன ஆச்சு, வயசுதான் ஏறிட்டு போகுது, காரியம் ஒண்ணு அமைகிற மாதிரி இல்லையேன்னு ஒரு அவநம்பிக்கையில் யாக்கோபும் இஸ்ரவேலும் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். என் காரியம், என் நியாயம், எனக்கு கிடைக்க வேண்டியது, தேவனிடத்தில் நான் கூப்பிடுகிற கூக்குரல் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீ சொல்வானேன். சொல்லிட்டு தானே இருக்கீங்க, நானும் ஜெபம் பண்றேன், ஒன்னும் அமைய மாட்டேங்குது, ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது, நினைச்ச மாதிரி ஆக மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது. நீ சொல்வான். நீ பக்கத்துல பார்த்துக்கல, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க?
அடுத்த வசனம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த, உன் வாழ்வில் நீ பார்க்கிற இந்த பூமியையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, உன் விஷயத்தில் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவர் இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? முதல்ல நீ இதை அறியாயோ? இதை அறிஞ்சுக்கோ. இதை நீ கேட்டதில்லையோ? இதுவரைக்கும் நீ இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. வியக்கப்பட வைக்கக்கூடிய காரியங்களை, பிரமிக்கக்கூடிய அதிசயங்களை. இந்த சாரணமாவுக்கு 20, 25, 30 குழந்தை கிடைச்சிருக்கணும். 30 அந்த அம்மா மிஸ் பண்ணிருக்கலாம், 40 மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த அம்மாவுக்காக தேவன் ஏற்படுத்தி வச்ச ஈசாக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறான். 90 வயசுல அழகா கொடுத்து தீர்த்துட்டாரு பாருங்க. சாராளுக்கு ஈசாக்குனா பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு போவாசோ இல்ல யாபேசோ அல்ல, அது ஆண்டவர் உனக்கு எந்த பிளஸிங்ஸ வச்சிருக்கிறாரோ, அல்லேலூயா, அது உனக்காக தான். உன் விஷயத்துல உனக்கு கிரியை செய்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அனாதி தேவன், உன் விஷயத்துல அவர் டயர்ட் ஆகிறது இல்ல, அவர் சோர்ந்து போகிறது இல்ல, அவர் இளைப்படையதில்ல. இத முதல்ல மீட்கப்பட்ட பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். விசுவாச பிள்ளைகள் இத முதல்ல அறிஞ்சுக்கணும், இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன, கர்த்தர் என் விஷயத்துல கண்சாடையா இருக்கிறவர் அல்ல, கருத்தா இருக்கிறவர். அப்போ பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நம்ம தான் இன்னும் என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா, நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் வார்த்தையினால. ஏன் சர்ச்சு, ஏன் போதனை, ஏன் சத்தியம், ஏன் ஆர்வமா வரணும், ஏன் வார்த்தையை கேட்கணும், ஏன் வசனத்தை கேட்கணும்? ஏன்னா இந்த வார்த்தை தான் தேவனுடைய நன்மையை பெறுவதற்கு உங்கள் இருதயத்தை தயார் செய்கிறது. அப்ப பாருங்க, நம்ம பெற்றுக்கொள்வதிலேயே குறிக்கோளா இருக்கிறோம், ஆனால் தேவனோ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலேயே குறிக்கோளா இருக்கிறார். ஒரு நல்ல தாயும் தகப்பனும் சிறந்ததை உடனே பிள்ளைங்க கையில கொடுத்துட மாட்டாங்க. ஒரு குழந்தையுடைய கையில விளையாடுறதுக்கு எந்த ஒரு தாயும் தகப்பனும் கோல்டு மோதிரத்தை கையில கொடுக்க மாட்டாங்க. அந்த கோல்ட வச்சிருக்காங்க பாருங்க, ஒரு ரிங், ஒரு மோதிரம். அந்த கோல்டை விட அந்த குழந்தை தான் பிரஷியஸ், விசேஷமானது. ஆனா அந்த குழந்தை விளையாடுறதுக்கு ஒரு நாளும் கோல்டு மோதிரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்? வாயில போட்டுக்கோங்க. நாங்க இவ்வளவு சின்ன மேட்டரை சொல்றேன், இப்படி 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலுன்னு கேட்ட மாதிரி இப்படி பாக்குறீங்க. ஒரு சின்ன பாப்பா கையில கொடுக்க மாட்டாங்க. ஏன்? தூக்கி வாயில போட்டுக்கும். ஆனா அது என்ன பண்ணும்? கோல்டு மோதிரத்தை குடு, மோதிரத்தை குடுன்னு ஒரு நல்ல தாய் தகப்பன் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது இன்னும் மெச்சூர்ட் ஆகணும். இன்னும் மெச்சூரிட்டி ஆகணும்னா ஒரு ரிங் மோதிரம் என்ன, சவரன் சவரன் நான் உனக்கு போடுறேன், வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. உனக்கு சிறந்ததை கொடுக்கிற ஆண்டவர், நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கு முன் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆண்டவர். நீ பெற்றுக்கொள்வதிலேயே கருத்தாய் இருக்கிறாய், ஆனால் தேவனோ நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே கருத்தாய் இருக்கிறார். அப்ப எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? 119ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து 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 தியானித்து 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 அவன் இப்பொழுது தேறின நிலைக்கு வந்தவனாய் மாறிவிட்டான். அதனாலதான் சர்ச்சுக்கு வரணுங்கிறது, அதனாலதான் வார்த்தையை கேட்க வரணும்ன்றது. சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது செருப்பை கழட்டுற மாதிரி கூச்சம் வெக்கம் அச்சத்தெல்லாம் தூரமா தூக்கி போட்டுட்டு வார்த்தையை பெறணும், வார்த்தையை பொறுக்கணும் என்ற அந்த ஃபயர்ல வரணுங்கிறது. இது என்ன ஆகும்? நான் சொல்றேன், ஒரு நாள் ஆகும் பாருங்க, உங்க இருதயத்துக்குள்ள வசனம் போய் போய் தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகத்துவமான நன்மைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஏன் உங்க லைஃப்ல பெறாம நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிறந்ததை பெறுவதற்கான ஆயத்தங்கள் இன்னும் உங்கள் வாழ்வில் இல்லாமல் போயிற்று. ஆகவேதான் தேவன் யாக்கோபை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலை உருவாக்கினவர். உன்னை அழைத்தவர் மாத்திரமல்ல தேவன், உன்னை உருவாக்குவதில் கருத்தாய் இருக்கிற ஒரு தேவன். அப்ப இன்னும் நீங்க வார்த்தையை கேட்டு கேட்டு திடப்பட 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா,
லக்க திட்டமாய் உனக்காக தேவனால் சவதரித்து வைக்கப்பட்டவைகள் குறைவே இல்லாமல் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத ஆண்டவர் நிறைவாய் நீ பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற காலத்தில் உன் வாழ்வில் சிறப்பானதை தந்து உன்னை மகிழ்ச்சி ஆக்குவதிலே ஆண்டவர் கெட்டிக்காரர் என்பதை மறந்துடாத. இந்த மேன்மையான ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் உன் நன்மையை விரும்பி இந்த மீதி ஆண்டுகள் முழுவதும் உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி உன்னுடைய நன்மையை விரும்பாதவர்களுக்கு நன்மையை கொடாத அளவுக்கு தடுத்து உனக்கோ அவர்களை பார்க்கலும் அதிகமான நன்மைகளை தந்து உன்னுடைய வாழ்வில் வெட்கத்தை நீ உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற பிசாசை முட்டாளாக்கி உன்னுடைய வாழ்க்கையை கம்பீரமாக்கி கடந்த 6 மாதங்கள் பலவிதமான தீய மயக்கத்தில் வைத்து உன்னை பாழும் கிணறுக்குள் தள்ள பார்த்த பிசாசை சேதப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்து உன்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணி இனி மீதி ஆண்டுகள் முழுவதும் உன்னை கம்பீரமாக்கக்கூடிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால தாராளமா நம்புங்க. எங்கள் சஞ்சலத்தை ஆண்டவர் இந்த மாதம் சந்தோஷமாய் மாற்றுவார். எங்கள் துக்கங்களை ஆண்டவர் நகைப்பாய் களிப்பாய் ஆனந்தமாய் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு சொல்லுங்கள். உங்கள் வருத்த வாழ்க்கைக்கு சாவுமணி அடிக்கப்படுகிறது. உங்கள் சந்தோஷ வாழ்வுக்கு துவக்க ஆரம்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள்.